தீப்தி, என்னடி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க? அது என்ன விளையாட்டுல சேரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். விளையாட்டா? விளையாட போறியா என்ன? ஆமா பின்ன, நம்ம காலேஜ் நடத்துறவே நம்ம இல்லாமையா? நீதான் ஏதோ எதுலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொன்னா. வெறும் 2 டீம் தான் இருக்கு, இதுல நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் கேட்டா? ஆமா அப்படி கேட்டேன்னா, ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்ததுல சேர்றதா நல்லதுன்னு தோணுச்சு. இங்க பாரு, எல்லாத்துலயும் சும்மா சேர்ந்து வச்சேன் வை, மொத்தமே 2 டீம் தான். முத பரிசு இல்லனா ரெண்டாவது பரிசு கன்ஃபார்மா கையில கிடைச்சிரும். அடிக்கடி ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்க மேல கீழ ஏறிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப நீ எல்லாத்துலயும் சேர்றதா முடிவே பண்ணிட்டியா? ஆமாடி, நம்மளுக்கு எப்படியே இந்த அகாடமிக்ஸ் படிப்பு சம்பந்தமா பிரைஸ் கிடைக்காது. இதுல எதுலயா ஜாயின் பண்ணி வாங்க வேண்டியதான். ஆமாடி, சரிடி, அப்ப நானும் உன் கூட சேர்ந்து வாரேன்டி. ஆனா எனக்கு எந்த விளையாட்டு தெரியாதே. தெரிஞ்சாத சேரணும்னு இருக்கா என்ன? சும்மா சேர்ந்து விடு, அப்புறமா என்ன நடக்குதோ பாத்துப்போம். அப்ப வா, நம்ம சீக்கிரமா முத போய் பேரை கொடுப்போம். நம்மளுக்கு முன்னாடி இங்க எல்லாம் பேரை கொடுத்து வச்சிருக்கோம். அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அம்மா, இந்த போட்டியில யாரெல்லாம் சேரறாங்கற பேரை யார் எழுதுவா? அந்த நோட்டு இவ ஜெசிகா தான் வச்சு எழுதிட்டு இருந்த மாதிரி இருந்து. அப்படியா? அப்ப அவ எங்க இருக்கான்னு பார்த்து டக்குனு அவளை பிடிச்சு இழுத்துட்டு வா. அந்த அவளே வந்துட்டா. என்ன இந்த பக்கம்? ஒன்னதான் தேடிட்டு இருந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கேட்கணும். நீ எந்த போட்டியில சேர மாட்டேன்னு சொன்னியா? இல்லையே, அப்படி இல்லையே, எல்லாத்துலயும் சேரணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா அப்படியே தான் நீ சொன்ன மாதிரி இல்லையே. யார் உன்கிட்ட வந்து சொன்னா இத? நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க தான். இது நான் நேத்து சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு என்னாச்சு? எல்லாத்துலயும் புலமை காட்டலாம்னு இருக்கேன். அப்படி எல்லாத்துலயும் புலமை காட்ட வேண்டாம், கொஞ்சம் இதுக்கு யாரும் சேராம இருக்காங்க, அதுல பேர் எழுதி வைக்கேன். அப்படியா? அதுக்குள்ளே பேர் கொடுத்துட்டாங்களா? சரி, எதுக்கு பேர் கொடுத்திருக்கு? ரன்னிங் ரேஸ். ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு பேர் கொடுத்தாச்சா? ஆமா, கொடுத்தாச்சு. ஷோ, ஐயோ, என்ன பண்றது? கடைசில இப்படி லேட் ஆக்கிட்டேனே. ஒரு ஓட்டம் போட்டிக்கு ஏன் பேர் கொடுக்காம விட்டுட்டேன். ஏன் தீப்தி, நீ நல்லா ஓடுவியா? டெய்லி காலேஜ் பஸ்ஸுக்கு நான் ஓடி தான் வருவேன். நடக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. ஆமா, காலேஜ் பஸ்ஸுக்கு ஏறதுக்கே நீ ஓடி வர? வேற எதுக்கு? பஸ் விட்டுருவேன், லேட் ஆக்கிடுவேன், அப்புறம் ஓடி தானே வரணும். ஓ, அதுக்குதானா? பின்ன என்னடி, கஷ்டப்பட்டு காலையில எழும்பி இந்த பஸ் பிடிக்கிறதே எனக்கு போராட்டமா இருக்கு. பஸ்ஸுக்கு நம்ம எவ்வளவு காசு கட்டுறோம், அந்த ஒரு 2 நிமிஷம் இந்த தாத்தா நின்னதான் என்ன? அவரு யாரு ஏறுறாங்களோ ஏறலன்னு பார்க்க மாட்டாரு, நேரா எடுத்துட்டு உருட்டிடுவாரு. உங்க டிரைவர் இப்படிதானா? எங்க டிரைவர் மட்டும் இல்லடி, இந்த தமிழ்நாட்டுல முக்காவாசி டிரைவர் இப்படிதான். ஒருவேளை டிரைவர்னால இப்படிதானோ? நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வேகமா பஸ் எடுத்துட்டு யாரு ஏறுறாங்களோ இல்லன்னு பார்க்காம நேரா காலேஜ் கொண்டு விடுவாரு. உள்ள வந்து பார்த்தா உள்ள ஒரு ஸ்டூடண்ட் இருக்க மாட்டான். சிரிக்காத, நீ வேணா பாரு, நிஜமா நடக்கும். இவர் போற ஸ்பீடுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் பத்தாது, ரோட்ல பெரிய மலையை தான் கட்டி வைக்கணும். நீங்க இதெல்லாம் ஜாயின் பண்றீங்க? ஐயோ, ஒண்ணு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா? இது கொஞ்சம் எங்க மனக்குமரல், இன்னைக்கு தான் வெளியில திறந்தோம், அதான் கொஞ்சம் நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா போயிட்டு. ஆமா, உங்க டிரைவர் எப்படி? நான் காலேஜ் பஸ்ல எல்லாம் வரதில்லடி, கார்ல வந்துருவேன். ஓ, ரிச் பீப்பிள். உனக்கு என்னப்பா, காரு இல்லனா ஆட்டோ இல்லனா பைக்ல கூட்டி போக ஆள் இருக்கு. நம்மளுக்கு அப்படியா? எப்படி பஸ்ல போறான்னு கேக்குறதுக்கு ஒரு நாதாரி இல்ல. அது உனக்கு சொன்னா புரியாது. ஐயோ, நான் மறுபடியும் வேற ரூட்டுக்கு போயிட்டோம். சரி, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நீங்க எதுக்குலாம் பேர் குடிக்கிறீங்க? சீக்கிரம் கொடுங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, மேம் எல்லாம் பார்க்க போணும். சரி, என்ன காம்படிஷன்லாம் இருக்குன்னு முதல்ல சொல்லு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த லிஸ்ட் எல்லாமே ஜானிஸ் கிட்ட தான் இருக்கும், அவ உங்களுக்கு சொல்லுவா. அப்படியா? சரி சரி, அப்ப நான் அவட்ட கேட்டுறேன். ஆனா எவ்வளவு தூரம் சீக்கிரமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சீக்கிரமா கொடுங்க. ஏடி, நம்ம மட்டும் என்ன வெட்டியா இருக்குமா தெரியுதோ? ஏன்டி எப்படி கேட்க? இல்ல, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. நம்மள பக்கம் எப்படி தெரியுது அவளுக்கு? ஆனா உண்மையிலேயே நம்ம வெட்டியா தானடி இருக்கோம். நீ முத போய் ஜானிஸ் எங்க இருக்கான்னு தேடிட்டு வா. போ, வெட்டியா தானே இருக்கா, போ போ, சீக்கிரம் போய் தேடிட்டு வா. அந்த வேலையாவது உருப்படியா பண்ணு. அவளை நான் போய் எங்கடி தேடுறது? இவள பேச்சு பேசுறாள்ல, அப்ப ஜெசிகா இங்க வந்திருக்கும் போது ஜானிஸ் எங்க இருக்கான்னு கேட்டிருக்கலாம்ல. மறந்துட்டடி. அதான் இப்படி வெட்டியா இருந்தா எல்லாம் மறக்கதான் செய்யும். போ, ஒவ்வொரு கிளாஸா போய் தேடு. அநேகமா அவ இதான் மேம் கூட தான் இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீயே அப்படியே போயிடாத, அவளை கூட்டிட்டு இங்க வா, நம்ம இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்போம். ச்சே, ரன்னிங் ரேஸ்ல நம்மளால சேர முடியாம போயிட்டே. சரி, நம்ம இனி லாங் ஜம்ப்ல விட்டுற கூடாது. வேற நிறைய கேம் உண்டு, இந்த ஈட்டி எறிதல், குண்டு வீசுதல். இந்த மாதிரி வீசுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏடி, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டே. வா. எங்க அவள? நம்ம சீனியர் கிளாஸ்ல இருக்கா, அவளை கூட்டிட்டு வரதுன்னு ஒன்னு சொல்லிவிட்டேன். ஏடி, அவ அங்க ஏதோ பிஸியா இருக்கா, அவ ஒன்னு அங்க கூப்பிடுறாடி. என்னால வர முடியாது. ஏடி, நான் உன்னை கூட்டிட்டு வரேன்னு அவட்ட சொல்லிட்டு வந்தேன்டி.
என்கிட்ட தான் சொல்லிட்டு போனா அவளை கூட்டிட்டு வரேன்னு. போ போய் கூட்டிட்டு வா. சும்மா இழிச்சுக்கிட்டு இருக்கா. அவதான் உன்னை அங்க கூப்பிடுறா, என்ன பண்றது? அவகிட்ட சொல்லு, அதெல்லாம் அவளால வர முடியாதான்னு. ஏன் எதுக்குன்னு கேட்டா அவளுக்கு முட்டு வலியா அப்படின்னு சொல்லு. முட்டு வலியா? ஆமா ஆமா, போ போ. போயிட்டாளா? நம்ம அவளை பார்க்க போணுமா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை மெடல் வாங்கியிருக்கோம், அவங்கள பார்க்க போணுமா? ஏடி தீத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். வந்துட்டீங்களா? காட்டுடி, என்ன விளையாட்டுலாம் இருக்கு? இந்தா நீயே பாரு, உனக்கு இதுல எதுல பிடிச்சிருக்கோ அதுல நேம் எழுதி வை. நம்மளுக்கு எப்பவுமே லாங் ஜம்ப் தான் ரொம்ப பிடிக்கும். அது இருக்கான்னு பாரு. லாங் ஜம்பா? உனக்கு ஏதோ முட்டி வலின்னு சொன்னா இவ. அப்படியே சொன்னா? ஆமாடி, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் முட்டி வலி இருக்கு. ஆனா நாளைக்கு பரவாயில்ல. நாளைக்கு ஏதோ ஐடெக்ஸ் விக்ஸ் போட்டு தேய்ச்சி கொண்டு வந்துருவேன் நல்லா. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி சரி. என்ன சொன்னா அதை அப்படியே ஒப்பிச்சிடுறா. நீ தானே முட்டி வலின்னு சொன்ன? ஆமா தீப்தி, நீ தானே சொன்ன? ஆமா ஆமா, நாதான். சரி, வேற என்ன இருக்கு? வேற இடி தீப்தி, இந்த கேரமுக்குலாம் வருவியா? நான் இருக்கேன்ல, கேரம்க்கு நான் வரேன். யார் பாது? அட அட, மேடம் வந்துட்டாங்களா? மேடம் வருவாங்க. ஆமா மேடம், இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? அதுவா, சுசிலா மேம் கூட்டாங்க, அதான் அவங்க கூட இருந்தேன். நீ சுசிலா மேடம் கூட்டாங்கன்னு போனியா, ஏசி காத்து வாங்க போனியா? இல்லடி சாச்சா, நிஜமா அந்த மேம் கூட்டிச்சு. நீ வேணா ஜானிஸ்ட கேட்டு பாரு. ஜானிஸ் கூப்பிட்டாங்க தானே? ஆமாடி, மேம் அவளை கூப்பிட்டாங்க. ச்சே, உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கி. மேம் கூப்பிட்ட உடனே ஓடுறியே, நல்ல ஏசி காத்து வாங்குறியே. மேம் நம்ம பேரை எதுவும் சொல்ல மாட்டேங்காவளே சோபிதா. யாரு? என் பேரு சோபிதா இல்ல, சோபனா. சோபிதானா என்ன, சோபனானா என்ன, எல்லாம் சோதானே. ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது, இந்த சுசிலா மேம் கூப்பிட்டா மட்டும் நீங்க எதை பதறி அடிச்சிட்டு ஓடுறீங்க. இப்பதான் புரியுது அந்த ஓட்டை எதுக்கு நல்ல ஏசி கத்து வாங்கலான்னு. இனி அந்த மேம் என்ன கூப்பிட சொல்லுங்க, சரியா? சரியா ஜானிஸ், நீ மேம் சொல்லு, மேம் காலேஜ்ல தீப்தின்னு ஒரு பிள்ளை இருக்கு, அவளை கூப்பிடுங்கன்னு. ஆனா எதுக்குன்னு கேட்டாங்கன்னா? சும்மா கூப்பிடுங்க. சும்மா கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இல்லனா அடுத்த வாட்டி பேசாம மேம் கூப்பிடாம போயிடவா? மேம் எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவா? மேம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க என்ன கூப்பிட்டவா அப்படின்னு ஏதாவது சொல்லி புலம்ப வேண்டியதா. ஏடி, ஆனா அந்த மேம்ட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும், தெரியுங்களா? ஐயா, அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கு நான் அந்த வெயிலே இருப்பேன். ஒரு ஏசி காத்துக்காக நம்மளால இங்கிலீஷ்ல பேச முடியாதுப்பா. ஏய் ஜானிஸ். சொல்லு ஜெசிகா. கேரம்க்கு ஆள் கிடைச்சிட்டா? கமலி நேம் கொடுத்துருக்கா. சரி சரி, அப்படி மத்த இதுக்கும் கேட்டு வாங்கிரு. வேற என்ன கேம் இருக்கு? அப்புறம் உன்னை சுசிலா மேம் கூப்பிட்டாங்களா? உன் காட்டுல மழை. போ போ, என்ஜாய் பண்ணு போ. சரி தீப்தி, நீ இதுல பாரு, எதுல உன் பேர் எழுதணுமோ அதை வந்து சொல்லுனே. பார்த்துட்டு சொல்லுறேன். கடவுளே, எப்படியாச்சும் அந்த ஏசி வெடிச்சிடணும்.